உடல்நிலையாக இருந்தது. அதனால் நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன். இருந்தாலும் நீங்கள் தான் நடிச்சாகணும், நான் அந்த அளவுக்கு நான் கதை பண்ணியிருக்கேன். அந்த கதையை சொன்னார். திரைக்கதை கேட்கும்பொழுது இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் திறமைமிக்க இயக்குநர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து மத சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ இருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்திய நாட்டின் மத சார்பற்ற ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற அந்த கல்ச்சரை வந்து கட்டி காக்கிற மாதிரி ஒரு வடகொரிய அதிபரை வச்சு ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான கதை. இருக்கிற ஆவில் அந்த கதையை சொல்லிடுவேன், சொல்லக்கூடாது தமிழ் திரையுலகத்தில். அந்தளவுக்கு அந்த கதையை வந்து சொன்னார். நானும் நடிக்க ஒத்துக்கிட்டு அவுட் வெளிப்புற படப்பிடிப்பு போனப்போ இப்படி தானே இல்லை, அந்த அளவுக்கு முதல்ல டைரக்டர் கஷ்டப்பட்டேன். ஒன்றும் இல்லை, இப்போ அந்த இருக்கிற இயக்குனர்லாம் வந்து நடிச்சு காட்டுறாங்க இல்லையா, இவர் நடிச்சு காட்டல, வாழ்ந்தே காட்டினார். ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன் நான். பாண்டிச்சேரியில் கடற்கரை ஓரத்தில் அந்த பாறைகளில் அந்த இருக்கிற சீஷோரில் ஓரமாக இருக்கு இல்லையா, அங்கே மேலே நான் நின்று அரசியல்வாதியை ஊட்டி போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வான் பண்ணி பேசுவேன். அதுக்கு நான் பட்ட பாட்டு நான் சொல்லிட்டேன், நான் விட்டுனேன்னா இது வரைக்கும் எவ்வளோ செலவுனா நான் கொடுத்துட்றேன், என்னை உயிரோடு விட்டுரு, என்னை உயிரோடு விட்டு நான் போகிறேன், நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னா, நீ செத்தாலும் இங்கே சாவு. அந்த பாறைகள் மேலே ஏனியை போட்டு என்னை தூக்கிறதுக்கு 10 பேர் மேலே போய் நின்றுட்டேன். நிற்கவும் முடியல. எனக்கு ஏற்கனவே வந்து பிரெயினில் பிளட்டு கிளாட் ஆகி இந்த பில்டோத்தில் கொண்டு போய் அவங்க ஒரு 8 லட்சம் செலவு பண்ணேன். நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் போய் அங்கே போய் இது ஒரு வரலாற்று நான் ஒரு சிறப்பான படம் பண்ண போகிறேன் சார், நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு விட்றாதீங்க. நான் முடியல. அந்த வெட்ட வெயிலில் மத்தியானத்தில் அந்த பாண்டிச்சேரியில் அங்கே ஒரு தடவை செத்து கொண்டு பயந்தேன். அது ஒன்று. ரெண்டாவது ஒரு கல்குவாரி, ஸ்கூல் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவங்க கூட்டாளிகளோட சேர்ந்து தண்ணி அடித்து சிகரெட் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து என்ன தனியாக வாஜர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறது இல்லையா, வகுப்பறையெல்லாம் போட்டு பிளேட் போடுவார். அதை பிடிக்காத பசங்க என்ன பண்ணுவாங்க, நான் தனியாக வரும்போது என்னை அடித்து கல்குவாரியிலேருந்து தள்ளி விட்ருவாங்க. அந்த சீனை உண்மையிலே தள்ளி விட்டு இந்த முதுகு தண்டில் நரம்பு போய் இன்னும் நான் இப்போ இப்படி தான் நான் கம்மியாக மாதிரி தான் நடந்துக்கிறேன். அந்த அளவுக்கு என்னை நான் அப்பயே சொன்னேன், வேணாம் வெற்றி நான் போயிடுறேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தமிழ் சினிமா உலகத்தில் 60 வயசில் யாரும் ஹீரோ ஆனதில்லை, இன்னும் நான் இறப்பு போட்டுக்கிறேன். ரெண்டாவது டபுள் ஆக்ஷன் நடிச்சதில்லை, நீயே வாஜராக நடிக்கிற, நீயே அதிபராக நடிக்கிற அப்படின்னு சொல்லி டபுள் ஆக்ஷன் கொடுத்தாரு. அவர் என்ன ஐஸ் வச்சாலும் எனக்கு அங்கே வந்து சூரிய வெப்பந்தான் பண்ணிச்சு. இப்போவும் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு நான் குனிஞ்சு நடந்து இந்த தொடையெல்லாம் இழுத்து பிடிக்கிற அந்த வழியில் கஷ்டப்பட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு பூஜனை உடனே ஓரளவு நல்லா நடக்கிறேன். சில இயக்குநர்கள் திறமை மிக்கவர்கள் இப்போ வந்துருக்காங்க நினைக்கிறேன். அதுக்கு ஈக்குவலாக அதையும் தாண்டியும் வெற்றி வரலாம், நிச்சயமாக. நீ குறுகளாக இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில், இந்த மாவட்டத்தில் நடக்கிறது சொல்லலாம். நாங்கள் இந்தியாவை சொல்லியிருக்கோம். இந்தியாவை வடகொரிய அதிபரை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோன்னா, ஜாதியோ மதத்தையோ கலாச்சாரத்தையோ எதுவுமே சொல்லலை, டிசிப்ளின். ஒரு வடகொரிய அதிபர் இங்கே வந்தால் தமிழ்நாடு எப்படி இருக்கும்? ஒரு காமெடிக்காக கடைசியில் அப்பா உங்களை நான் எனக்கு திருத்த முடியாது, நான் போயிடறான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இல்லை ஹைலைட்டு அப்படி போனான்னா நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளின் ஆகணும், ஒவ்வொருத்தரும் மாறணும் அப்படின்ற கருத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். ஒருத்தர் அடித்து, அதாவது கிராமத்துக்கு கிராமம் சண்டை போட்டுக்கோ, மாவட்டத்துக்கு மாவட்டம் சண்டை போட்டுக்கோ, நீ பெரிய ஆள் நான் சின்ன ஆள், எதையுமே நாங்கள் சொல்ல. எல்லாருமே ஒட்டு மொத்தமாக ஒழுக்கத்தில் திருந்துறேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கோட்பாடை நம்ம டைரக்டர் சொல்லியிருக்காரு. இதுக்கு எல்லாமே பத்திரிகையாளர்கள், மக்கள், திரையுலக ஜாம்பவான்கள், ரசிகர்கள் எல்லாருமே எனக்கு இந்த ஆரம்ப கால அந்த வாழ்க்கையை நீங்கள் தான் வழியமைச்சு கொடுத்து இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக நீங்கள் அமைச்சு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் வெற்றி, இந்த படத்தில் இயக்குனர். இந்த கதையை பற்றி ஒரு சிம்பிளாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சவுண்டாக பேசுகிறேன், சிம்பிளாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நேற்று வந்து நம்ம பத்திரிகையில் வந்து நான் ஃப்ளக்ஸ் அடிக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ என்ன பண்ணாங்க, ஃப்ளக்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து யோசிச்சாங்க.
என்னன்னு பார்த்தா அந்த சைடில் இருக்கிற அந்த 4 கண்டென்ட் அதில் ஒன்றும் நம்ம பெருசாக ஒன்றும் போடல. அது என்ன போட்டுக்கோம், டாக்டரோ கலெக்டரோ மக்களோ யாராக இருந்தாலும் விவசாயம் செய்தால் மட்டுமே சரக்கு. இது வந்து என்னென்னா ஒரு ஜென்ரலாக நம்ம ஒரு காமெடியாக தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் நன்றாக படிக்கவில்லைன்னு வாதியாருக்கு தூக்கு தண்டனை. அதாவது நல்லா சொல்லிக் கொடுக்கணுன்றதே நம்மளுடைய கருத்தை தவிர வாதியாருக்கு தண்டனை கொடுக்கணுன்ற கருத்து கிடையாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் வாங்குவதற்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. அதாவது எதுக்காக சொல்லியிருக்கோம்னா, பணம் வாங்குறவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா கொடுக்குறவங்க யாருமே கொடுக்க முடியாது இல்லையா, அதுக்காக தான் பணம் வாங்குறவங்க தண்டனைன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அவருக்கு தேர்வு நடத்தப்படும், பாஸ் ஆகிறவங்க ஓட்டு. அது ஒன்றும் இல்லை, எம்எல்ஏனா நல்லபடியாக ஒரு நல்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன் தவிர நம்ம யாரும் சுற்றத்துக்கும் நம்ம யாருடைய நோக்கமும் முடியாது. இல்லை அந்த 4 பாயிண்ட்டுக்கு அதுக்கு அந்த பிரஸ்காரங்க வந்து போகிறதுக்கு யோசிச்சாங்க. அப்போ அவர் சொன்ன அவருடைய கருத்து எப்படி இருந்ததுன்னா, தம்பி நீ நல்லது மட்டும் நாட்டுக்கு சொல்லிடாத, நல்லதாக எதுவுமே பேசாத, தப்பு கூட எதனா ஒன்று பண்ணிட்டு ஒரு 4 அட்வொகேட்டை வச்சு நீ சமாளிச்சிடலாம், எப்படியோ குறைஞ்சபட்சம் கிடைச்சிரும். பட் நல்ல விஷயம் சொல்ல வந்து அவனை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதில் சொல்ல போனால் எதுவுமே அந்த அளவுக்கு எல்லாமே மக்கள் நல்லா இருக்கணும். மெயின் ஒரு நாட்டுக்கு வந்து கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இன்றைக்கி வந்து பசங்க ஸ்கூல் பசங்க காலையில் நல்லா படித்தா மட்டும் அவங்க தான் நாளைக்கு வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு இளைஞராக வர போகிறாங்க. அந்த இளைஞர்களுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் நாட்டுடைய வளர்ச்சி. மற்ற நாடுகள் நம்மளை பார்க்கும் போது பார்த்தா நம்ம இளைஞர்கள் எல்லாமே நல்ல ஒரு எஜுகேஷன் இருக்கும். அதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம நாட்டில் 80% கவர்மெண்ட் ஸ்கூல் தான் கஷ்டப்படுறவங்க தான் படிக்கிறாங்க. அதனால தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லணும். இது வந்து நமக்கு பெரிய தவறாக இருக்குன்னா அப்படி சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் ஒருத்தர் நல்லவங்க இருக்காங்க, அது வேறு ஒரு ப்ரெஸ்ஸில் நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல அனுபவங்கள் மக்களுக்கு வந்து நல்லதாக. இது வந்து நம்ம எந்த ஜாதியோ எந்த மதத்தையோ யாரையுமே நம்ம கொண்டு சொல்ல இல்லை, அந்த கட்சிக்காரங்க பெரியவங்க இந்த கட்சிக்காரங்க கேட்பாங்க அப்படின்னு எந்த கட்சியை பற்றியும் பேசலை. ஜென்ரலாக ஒரு கற்பனையாக இந்த மாதிரி ஒரு அதிபர் வந்தாருன்னா இந்த மாதிரி என்ன மாதிரி ரூல் நடக்கும் அப்படின்னு ஒரு காமெடியாக பண்ணால் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிபர் நம்ம நாட்டுக்கு எப்படி வந்தார், கடைசியில் நம்மளை என்னாலே முடியல அப்படின்னு போகிற கட்டம், அதுக்கான விஷயங்கள் என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நல்லபடியாக வந்து படத்தை பாருங்கள். விரைவில் வந்து படம் ரிலீஸுக்கான ஒரு அறிவிப்பு உங்களுக்கு தெரிவிக்கப்படும். எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியாக்காரங்க, ஹெல்ப்பாக கேட்டுக்கிறோம். இப்போ தான் நாங்கள் சின்னப்பையாக வளர்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும், உங்களுக்கு சப்போர்ட் தேவை. எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.